கெல்லாலாட்டி கேசிங் பார்க்க போகிறோம். பாக்கியதாரா 40 குழுக்கள் நம்பர் 9/2/2020 கேசிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான ரிசல்ட்டு 950 003 அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கேசிங்கில் நான் சொன்ன மாதிரி ஏ போர்டு 0 3 அக்யூரேட்டாக சொல்லியிருந்தேன். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரும்னு. ஏ போர்டு 0 பாஸ் சொன்னேன். அந்த சொன்ன மாதிரியே நான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன். அதனால் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 0 வந்துருச்சா? 0 3 ரெண்டில் ஒன்று சொன்னேன். ஏ போர்டு 3 நம்பர் கொடுத்தேன். அதில் கன்ஃபார்மாக ஏ போர்டு 0 இல்லாட்டி 3 இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சு 0. பி போர்டு 5 6 2 சி போர்டு 4 1 7 தான் சொன்னேன். அதில் பி போர்டு 6 பாஸ். ஏ போர்டு தான் 0 3 ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி 0 வந்துருச்சு. பி போர்டு 6 பாஸு, சி போர்டு ஃபெயிலியர், ஆல் போர்டு 0 பாஸு, ஏபி 0 6 பாஸு. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 0 67 டெஸ்ட்டு மிஸ்ஸு, 0 63 ரிசல்ட்டு. அது நல்ல ஒரு கணிப்பு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 0 பாஸு, பி போர்டு 6 பாஸு, ஏபி 0 6 ஆல் போர்டு 0 பாஸு, 0 67 டெஸ்ட் மிஸ்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜான் லாட்ரி கேசிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நான் போகிற கேசிங் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். ஜான் லாட்ரி கேசிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணி போடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உங்களுக்கு வீடியோ வராது. பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 5 நாள் டெஸ்ட் மியூஸில் போய்கிட்டு இருக்குது. கேரளா லாட்ரி புக்கிங் மூலம் 9500157831 புக்கிங் பண்ணிக்கலாம். ஜான் லாட்ரி கேசிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேசிங்கை பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே நடைபெறவில்லை. இது முழுக்க பொழுதுபோக்கு தான், கட்டாயமாக கிடையாது. நீங்கள் கேசிங்கில் வந்தால் மேட்ச் பண்ணி பாருங்கள், வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இது கட்டாயமாக கிடையாது. கேசிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அதான் இதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா விட்டாலும் சரி, கேசிங்கில் மேட்ச் பண்ணி வச்சாலும் சரி, உங்களுக்கு கட்டாயமாக கிடையாது. நன்றி. இப்போ நாளைக்கான கேசிங் பார்க்குறோம். ஏ போர்டு 3 9 5 இதில் 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்துக்கங்க, ஸ்ட்ராங்காக இருக்குது 3. ஏ போர்டு 3 ஸ்ட்ராங்கு. ஏ போர்டு 3 ஸ்ட்ராங்கு. என் கெஸ்ஸிங்கில் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கணிச்சிருக்கேன். ஏ போர்டு 3 ஸ்ட்ராங்கு. என் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்தா மட்டும்தான் நான் கடைசியில் ஸ்ட்ராங் நம்பர்லாம் கொடுப்பேன். ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். பார்த்துக்கங்க. ஏ போர்டு 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டு 9 5 8, சி போர்டு 4 1 7. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 5 4. இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பார்த்துங்க. ரெண்டுமே வர வாய்ப்பு. எனக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிறத விட ஏபிபிசியில் ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆகிடும். அதில் 4 ஏ போர்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். 3 பி போர்டு 3 நம்பரில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கங்க. சி போர்டு 3 நம்பரில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று வரும். ஏபிசியில் அந்த 3 வச்சு கொடுத்ததை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். சான்ஸ் இருக்குது. இந்த 3 எதை வச்சு கொடுத்துருக்கோன்னா அதெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. 3 வச்சு கொடுத்தது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ஏபியில் வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல போனால் ஏபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சியில் வந்து ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 31 ஏசி 31 ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்துக்கோங்க. என்னோடய கணிப்பில் ஸ்ட்ராங் இது கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசி 31 ஸ்ட்ராங்கு. இல்லை உங்கள் கேசிங்கில் ஏசியில் வேறு எடுத்து ட்ரை பண்ணினாலும் ஏசியில் வேறு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி 34 போடுறாலும் 38 போடுறாலும் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஏசி என்னோட ஸ்ட்ராங்கில் ஏசி 31 இருக்குது. உங்கள் கேசிங்கில் வேறு ஏதாச்சும் மேட்ச் பண்ணி பாருங்கள். ஏசியில் அதை எடுத்து வைக்கணும்னா ஏ போர்டு 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுமாதிரி ஏபிசியில் ஏ போர்டு 3 வச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசியில் வந்து ஸ்ட்ராங் வந்து 351 ஸ்ட்ராங். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 351 ஸ்ட்ராங்காக இருக்குது.
ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கெஸ்ஸிங் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. 351 ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லாட்டி வேறு நம்பர் ட்ரை பண்ணாலும் இந்த 3 வச்சு கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஏதாச்சும் ஒரு வின்னிங் இருக்குது, நான் சொல்கிறது நினச்சாதே, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக கிடையாது, உங்கள் கெஸ்ஸிங் தான் எடுத்துங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். இதே பார்த்தோன்னா இதோட 5 நாள் ஏபிசி டெஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. ஏபி பாஸ் ஆகிட்டுருக்கு, ஏசி பாஸ் ஆகிட்டுருக்கு, பிசி பாஸ் ஆகிட்டுருக்கு, ஆல் போர்டு பாஸ் ஆகுது, ஏ போர்டு பி போர்டு பாஸ் ஆகுது, இல்லை பி போர்டு சி போர்டு பாஸ் ஆகுது. இது ஏ போர்டு 0 3 0 பாஸ் நம்மளுக்கு. அது நல்லா பார்த்துங்க. நான் போய் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எடுத்து போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஏ போர்டு 0 இல்லை 3 ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். ஏ போர்டு 0 வந்துச்சு நான் சொன்ன மாதிரி. 3 நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்த்துக்கோங்க. என்னோட கணிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். 3 ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரை பண்ணிங்க. 3 வச்சு ஏபி என்ன கொடுத்துருக்கோம் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சியில் நம்பரும் 3 வச்சு என்ன கொடுக்குறோம் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு என்னோடய கெஸ்ஸிங் ஸ்ட்ராங் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், விட்டுருங்க. வேறு என்ன கொடுத்துருக்கோம் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வச்சு ஏபிபிசியில் என்ன கொடுத்துருவோம், ஏபிசியில் என்ன கொடுத்துருவோம் அதை வச்சு பாருங்கள். இல்லாட்டி 3 கொஸ்டின் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாட்டி வேறு எடுத்து பாருங்கள். சேனல் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இன்னும் நிறைய வீடியோ நம்பர் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் தனியாக ஸ்ட்ராங் நம்பரே 2-3 நம்பர்கிட்ட கொடுப்பேன். என் ஸ்ட்ராங் நம்பர் என் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மிஸ்லாம் போயிட்டு இதோட 5 நாள் டெஸ்ட் மிஸ்லாம் போயிட்டு ஃபுல் வினிங் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதனால் சேனல் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லாட்டி நான் உங்களுக்கு அதை அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லாட்டி நானும் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் மோட்டிவேஷன் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நானும் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேன். நம்ம ஸ்ட்ராங் நம்பரே ஒரு 3-4 நம்பர்கிட்ட கொடுப்பேன், அதில் கண்டிப்பாக வின்னிங் வரும் சான்ஸ் இருக்கும். அதனால் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இங்கே பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே நடைபெறவில்லை. ஒரு பொழுதுபோக்கு தான், உங்களுக்கு கட்டாயமாக இல்லை. எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.